வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ஃபன் வித் எஸ்வி சேனல். அண்டு ஃபைனலாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, முக்கியமாக நான் வெயிட் பண்ண டிஎன்பிஎல் 2025 சீரீஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் கிரிக்கெட் 24 கேமில். பல நாளாக என் மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்படா இந்த டிஎன்பிஎல் சீரீஸு நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு வழியாக அந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பியில் மொத்தம் 8 டீம் இருக்குது. அதில் நீ எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்சி கிரான்சோலாஸ் அப்படிங்கிற டீமுக்கு தான் ப்ளே பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, அதாங்க என்னோடய டிஸ்ட்ரிக்கே. ஒவ்வொரு டீமும் மற்ற டீம் கூட 2 மேட்ச் ப்ளே பண்ணணும். மொத்தமாக ஒரு டீமுக்கு 14 மேட்ச் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த லீக்கில் ஆல்ரவுண்டராக ப்ளே பண்ண போகிறேன். அதுவும் ஒரு பிளேயரை வச்சு தான். நம்மளோட முதல் போட்டி திருப்பூர் தமிழன்ஸ் கூட தான். கண்டிப்பாக இந்த டீமில் வந்து தினேஷ் பிகில் இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த போட்டி மணப்பாறை கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. இந்த கிரவுண்டு வந்து கிரிக்கெட் 24 கேமில் கிடையாதுங்க. நானாக தான் இந்த கிரவுண்டை வந்து க்ரியேட் பண்ணேன். அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டேடியம் க்ரியேட் பண்ணும்போது ஆடியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த சவுண்டு அதுக்கெலாம் ஸ்டேடியம் தாறுமாறாக இருக்குது. சும்மா தெதுக்கி விடுதுங்க. போன சீரீஸில், அதாவது சாம்பியன்ஸ் கிரிக்கெட்டில் நம்ம கேப்டன் கிடையாது. அதனால நமக்கு சேசிங் அதிகமாக கிடைக்கல. இந்த சீரீஸில் டிஎன்பிஎல்லில் நம்ம தான் கேப்டனு. அதனால் பட்டையை கிளப்புறோம். இப்போது இது டாஸுக்கான நேரம். திருப்பூர் தமிழன்ஸ் ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு டாஸும். நம்மளோட அவங்க தாங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதை தான் பேட்டிங் லைனர். பிரசன்னா, வாஷிங்டன் சுந்தர், அகமது, ஜமால், சஞ்சய் யாதவ்னு ஒரு திருச்சியில் இந்த டீம் தான். அதே டீம் தான் அதில் வந்திருக்காங்க. நம்ம ஓப்பனிங் பண்ண போகிறோம். நம்ம கூட சேர்ந்து ஓப்பனராக வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்க போகிறாங்க. அவர் ஒரு மேட்ச்சில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் அவர் தான் ஓப்பனராக இருந்தார். அதனால தான் நம்மளும் இந்த டீமில் நம்ம கூட ஒரு ஓப்பனராக இறக்கி விட்ருக்கோம். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த முதல் போட்டி திருச்சி விஎஸ் திருப்பூர். ஃபஸ்ட்டு பால் எஸ் பிரபஞ்சன் ஓடி வராரு. கேப்பில் அடிச்சிருக்கோம். 4 போகுது நினைக்கிறேன். இல்லை ஃபீல்டர் வராது, தடுத்துட்டாருங்க. நான் 4 போயின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தடுத்துட்டாரு. 2 ரன்ஸ் ஓடி இருக்கோங்க. 2 ரன் ஓடியாச்சு. ஓகேங்க. இப்போ ரெண்டாவது பந்து அங்கே ஒரு கேப் இருக்குது, அடிப்போம். தாண்டுது, ஃபீல்டர் தாண்டுது, கேப்பில் போகுது. 4 இல்லை ஃபீல்டர் பிடிப்பாரா? 4 தாங்க. ஃபீல்டர் எந்த ஃபீல்டர் இல்லை, இது 4. பேக் டு ஒரு 2 ரன் அடித்ததுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சிருக்கோம். மறுபடியும் அதே இடத்துல கேப் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஃபீல்டரை தாண்டுது, கவர் ஃபீல்டரை தாண்டி போயிட்டுருக்கு. ஃபீல்டர் ஓடி வராரு கேப்பில். கண்டிப்பாக இது 4 தாங்க. ஃபீல்டர் ஓடி வந்தார், பிடிச்சாருன்னு நினச்சேன். ஆனால் ஈஸியாக ஒரு 4ங்க. வேறு எங்கேயுமே அடிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு கேப்பு தான் இருக்குது. அங்கே தான் ட்ரை பண்ணி ஆகணும். பால் அடிக்கிறதுக்கு வச்சுங்க. ஏஜுங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் சேஃபாக ஆடணுங்க. தப்பி தவறி கூட தொடக்கூடாது. 4 வேறு போயிடுச்சு. பரவாயில்ல, அது 4 போட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டோம். விக்கெட்டு மட்டும் ஆகவே கூடாதுங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் எட்ஜ் ஆகி ஈஸியாக வந்து கீப்பர்கிட்ட போயிருங்க. கண்டிப்பாக கீப்பர் தாண்டி தாவி பிடிச்சிடுவார். அங்கே ஒரு கேப் இருக்காங்க, ட்ரை பண்ணுவோம். ஷார்ட் பாலுங்க. டொக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பால்லாம் சொன்ன மாதிரி தொடக்கூடாது. சேஃப் ஆடணும். இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. நல்லா தொடங்கியிருக்கோம். ஷார்ட் பால்னால் டொக்கு வச்சுருவோம், இல்லைனா கேப்பில் அடிச்சிருவோம். கேப்பில் போயிருக்கு, ஃபீல்டர் தாண்டிருக்கு. எந்த ஃபீல்டருமே இல்லை. இது கண்டிப்பாக 4 போயிடும். 4ங்க. முதல் ஓவரையே தெரிய விட்டுருக்கோம். 22 ரன் அடிச்சிருக்கோம். நம்ம செம ஓவராக இருக்குது இந்த ஓவரு. எசக்கி முத்து பவுலிங் போட வந்திருக்காரு. நல்ல பவுலருங்க. 22 ரன் அடிச்சிருந்தோன்னு சொன்னதும் இல்லை, 18 ரன் தான் அடிச்சிருக்கோம். இவர் ஸ்கிப்பை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டிங் வரும். என்னங்க, ஒரு ஓவரே முழுசாக சுந்தர் முழுங்கிட்டாரு. மீண்டும் ஒரு டொக்கு. இந்த கேமில் இது ஒரு சோதனைங்க. நம்ம நல்லா ப்ளே பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ப்ளே பண்ண மாட்டாங்க. இதான் இந்த கேமிலோட ரூலே தான். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 4ங்க. தட்டி விட்டோம், சும்மா தட்டி விட்டோம். 4 வந்துருச்சு. நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை.
முதல் ஓவரில் அடி வாங்கின பிரபஞ்சன் தான் பவுலிங் போட வராரு. நம்ம மேலே கானில் இருப்பார். அதனால் பார்த்து விளையாடுவோம். ஒரு கேப் இருக்குது, அடிப்போம். நல்ல வேலைங்க, பேட்டில் படலை. இதெல்லாம் ஈஸியாக எட்ஜ் வாங்க வாய்ப்பு இருக்குது. கவரும் மிட் ஆஃப்க்கு இடையில ஒரு கேப் இருக்குது, அடிச்சிருக்கோம். ஃபீல்டரை தாண்டுது. 4 போயிட்டுன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. 4 தாங்க, 4 போயிருக்குங்க. லைட்டாக தட்டி விட்டாலே 4 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மறுபடியும் அந்த கேப்பில் ட்ரை பண்ணலாம். அங்கே இல்லைன்னா அதுக்கு மேலே ட்ரை பண்ணால் 4க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கேப்பில் அடிக்கிறோம். 4 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை ஃபீல்டர் ஓடியாடுறாங்க. பால் அப்படியே நின்றுச்சு. ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. ஒரே ஒரு ரன்னு தான். ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட பேட்டிங். யசகிமுத்து வந்திருக்காரு. இவரை நான் வந்து ரியல் டிஎன்பியில் பார்த்துருக்கேங்க. சூப்பர் பவுலரு. இவரை கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னங்க பில்டப் பண்ணால் ஒய்டு போடுறாரு. நம்மளோட பேட்டர்ன் என்னென்னா, பவுன்ஸுன்னு வந்தால் விட்டுறணும். ஆஃப் ஸ்கொயரில் போட்டால் இந்த மாதிரி 4 அடிக்கணும். ஃபீல்டரை தாண்டிடுச்சு, 4 தான் போகும். என்னங்க ஓடுறாரு, நின்றுமா? இல்லை, 4ங்க. 2வது பாலுங்க. அதே இடத்துல அடிப்போம். ஒய்டா? இல்லைங்க, லைனில் போட்டிருக்காரு. ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வேறு கேப் தான் பார்க்கணும். இதுலேயே அடிப்போம். எஸ் 4 போகுது. 4 தான். நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 100 போட்டுடலாங்க. கான்ஃபிடென்ட். 35 ரன் அடிச்சிருக்கோம். இப்போ என்னன்னு தெரியலங்க, என் கை சும்மா அரிக்குது. தூக்கி அடிக்கணும்னு. இந்த பாலை தூக்குவோமா? தூக்கியிருக்கோங்க. கவர் ஃபீல்டுக்கு மேலே போகுது. இது 6 தாங்க. 6 தான். சும்மா பறக்க விட்டுருக்கோம். 5வது பால் போட வராருங்க யசகிமுத்து. கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. தூக்கி விடுவோமா? மறுபடியும் தூக்கி விட்ருக்கோம். இது 6 போகாது. 4 தான் போயிருக்கு. கொஞ்சம் டவுன் ஆகுது பாருங்கள். 6 போச்சு, இப்போ 4 தான் போகுது. நெக்ஸ்ட்டு பால் கொஞ்சம் வந்துச்சுன்னா அடிப்போம், இல்லைனா கொஞ்சம் சேஃபாக ஆடிடுவோம். ஓவரோட கடைசி பாலுங்க. கடைசி பாலு. கேப்பில் அடிப்போம். இல்லைங்க, அவங்க ஃபீல்டு தடுத்துட்டாங்க. பார்த்து ரன் அவுட்லாம் ஆகணும்னா அவ்வளோதான். என்னங்க, வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் விளையாண்டுட்டு இருக்காரு. 10 பாலுக்கு 1 ரன் தான் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு டொக்கு. இந்த கிரிக்கெட் 24 கேம்ஸ் பண்ணுற சதிங்க இது. கேப்லையா? ஆமாம், கேப்பில் தான். 1 ரன் ஓடுறோம். ஒரு சிங்கிள் ஒன்று மாற்றியாச்சு. வாஷிங்டன் சுந்தர் எப்படி ப்ளே பண்ண போகிறான்னு தெரியல. சாய் கிஷோர் வந்திருக்காருங்க. தன்னோட முதல் ஓவரை வீச வந்திருக்காரு. ஸ்பின்னருங்க, அதனால் கொஞ்சம் சேஃபாக விளையாடுவோம். கேப்பில் வந்தால் சிங்கிள் மட்டும் தட்டு விடலாம். வேறு 4ல் அடிக்க வேணாம். கேப்பில் தான் போயிருக்கு. சிங்கிள் தாங்க. சிங்கிள் மட்டும் போதும். அடிக்க போய் அவுட் ஆக வேணாம். 50 பார்ட்னர்ஷிப்புங்க. நமக்கு ஒரு 50 வரப்போகுது. சேஃபாக சிங்கிள் திட்டே விளையாடுவோம். அதிரடி காட்ட வேணாம். அதே தான், கேப்பில் போகுது. சிங்கிள் மட்டும்தான். சேஃபாக இருந்துக்குவோம். யார்கர் கிங் டி நடராஜன் தன்னோட முதல் ஓவரை போட வராரு. நம்ம தான் அவரோட பாலை ஃபஸ்ட்டாக அடிக்க போகிறோம். இவர்கிட்ட அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. சேஃபு தான் முக்கியம். இந்த மாதிரி பால்லாம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பால்லாம் சேஃபாக ஆடணும். இவருக்கு முன்னாடிலாம் அடிக்க முடியாதுங்க. 49 ரன்னில் இருக்கோம். 50க்கு இன்னும் ஒரே ரன் தான் தேவை. ஸ்கிப் பண்ணிடலாம். மீண்டும் சாய் கிஷோர் வந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகிட்டாங்க. நடராஜன் தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு போல். சிங்கிள் தட்டுவோம். கேப்பில் நல்ல வேலைங்க. என்னங்க இது? ஐயோ, பாலை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஒரு கேப் இருக்குது, ட்ரை பண்ணலாம். மறுபடியும் என்னங்க இது? என்ன நடக்குது? என்னங்க பாலை தொடவே முடியல. ஐயோ, ரொம்ப சேஃபாக ஆடணுங்க. இந்த ஒரு ரன் மட்டும் அடித்தா போதும். இங்கே ஒரு கேப் இருக்குது, அடிப்போமா? ஐயோ ஐயோ, என்னங்க இது? தெறிக்க விடுறாருங்க. அவுட் ஆயிடுவோமோ? இது கேம் பண்ணுற சதி இதில் ஒன்றுங்க. இது கொஞ்சம் க்ரீன் வந்துருக்கு, சேஃபாக ஆடிடலாம். சிங்கிள்ங்க, சிங்கிள். நம்மளோட இந்த டிஎன்பியில் நம்மளோட முதல் 50 வந்திருக்குங்க. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். முதல் 50ங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு ரன் அடிக்கிறதுக்குள்ளே. லாஸ்ட்டு பாலுங்க. இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாது. நம்மளை அந்த 3 பால் வச்சு செஞ்சார். நம்மளை இப்போ இவர் செய்கிறோம். ஃபைன் லெக்கில் தூக்கி விடுவோமா? தூக்கி விட்ருக்கோங்க. தூக்கி விட்ருக்கோம். 6ஆ? 6 இல்லைங்க, 4ங்க. 4 போயிருக்கு. பயங்கரம். இந்த 3 பாலை தொட முடியல. ஆனால் இந்த பாலை வந்து தூக்கி 4க்கு சொருகியிருக்கோம். டி நடராஜனோட கடைசி பாலுங்க. இந்த பாலை வந்து எங்கே அடிக்கிறதுனே தெரியலை. இங்கே ஒரு கேப் இருக்குது, அடிப்போம். சிங்கிளுங்க. சிங்கிளோட அந்த ஓவரை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஓவரில் வந்து பார்ப்போம். அந்த ஓவரில் அதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், நட்ராஜனோட ஃபேஸு அப்புறம் அந்த சாய்கு சாரோட ஃபேஸ்லாம் ரியலாக இருக்குங்க. ரியல்னால் பார்த்தா தெரியுது அவங்க ஃபேஸுன்னு. அந்த மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. கேப்பில் ஒரு சிங்கிளுங்க. கேப்பில் போயிருக்கு. ஆனால் சிங்கிள் தான் ஓடி இருக்கும். டீமோட மொத்த ஸ்கோரு 86ங்க. ஒரு விக்கெட் போயிடுச்சு. நம்ம வந்து 56 ரன் அடிச்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக விளையாடும், அப்போ தான் ஒரு 100 போட முடியும். என்னங்க, நான் ஃபைன் லெக்கில் தாங்க அடிக்க போனேன். எதுக்குங்க ஸ்கூப் ஆடுறாங்க? என்னங்க இது? 28 பாலுக்கு 56 ரன் அடிச்சு அவுட் ஆகிருக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து பவுலிங்கில் பார்ப்போம். அங்கே ஏதாவது பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 175 ரன்னுக்கு அடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கோருங்க. இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 37 ரன்னு திருப்பூர் டீம் அடிச்சிருக்காங்க. நோ விக்கெட்டு. இப்போ நம்ம பவுலிங்கு. இந்த டிஎன்பிஎலோட நம்ம முதல் பால் நல்லதுங்க. ஸ்லிப்பில் வந்து ஒரு ஃபீல்டர் இருக்கார். எட்ஜ் ஆகி விக்கெட் விழுவ ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த பாலை நம்ம வந்து தூக்கி கட்டாசுறோம். நம்மளே ஓடுவோம் போலையே. அந்த தான் இருக்குது. ஒரு ரன்னுங்க. முதல் பாலில் நம்ம ஒரு ரன்னு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரஹீஜா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அதே மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னை கொஞ்சம் மாற்றி போட போகிறோம். தூக்கி விட்ருக்காருங்க. ஃபீல்டரெல்லாம் தாண்டி போயிடுச்சு. 6 நினைக்கிறேன். 6ஆ 4ஆ? 6ங்க. செம்மாடி அடிச்சிருக்காருங்க. 3வது பாலுங்க. கேப்லாம் பெருசாக இருக்குது. அதே மாதிரியாக போடுறோம். சுங்கியை மட்டும் மாற்றி போடுறோம். எது விக்கெட் விழுந்தால் நல்லாயிருக்கும். ஆட்டம் என்னங்க, ஸ்ட்ரைட்டாக ஒன்று அடிக்கிறாரு, அப்புறம் லெக் சைடு அடிக்கிறாரு. இதுவும் 6ஆ? பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காருங்க. இவர்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து போடணுங்க. பிளேஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டால் தான் விக்கெட் வேணாம், தட்டு விட்டுனா செய்வார். அதான் அடம். என்னங்க நீங்கள், இவர் யாருங்க? இவர் என்னங்க நம்மளை வச்சு செய்வார் போலையா? இவர் 4ங்க. மிரட்டி விடுறாங்க நம்மளை. 5வது பாலுங்க. இந்த பால் அவர் என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரில. பயமாக இருக்குது போடுறதுக்கே. ஐயோப்பா, நல்ல வேலைங்க, தூக்கி விட்டார் தான் நினச்சேன். எப்படியோ நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். ஓவரோட கடைசி பாலுங்க. இந்த பாலை கொஞ்சம் நிம்மதியாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். ஐயா ப்ளீஸுங்க, அடிக்காதீங்கயா. அப்பாடா, ஒரு டாட் பாலுங்க. சில அடிகளுக்கு பிறகு ஒரு 2 பந்து நல்லா போட்டிருக்கோம். 9 ஓவருக்கு 90 ரன் அடிச்சிருக்காங்க. இது நமக்கு 2வது ஓவரு. ஸ்ட்ரைக்கில் ரஹீஜா தாங்க இருக்கார். இப்போ பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன பண்ணே தெரிய மாட்டேங்குது. இறங்கி தூக்கி விட்டாருங்க. கேப்பில்லைங்க. மீண்டும் நம்மளையே வச்சு செய்கிறாரு. இறங்கி அடித்தாருங்க. ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுங்க. மட்டமான ஃபீல்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேப்பில் ஒரு 2 ஃபீல்டரை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. 2வது பாலுங்க. இது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அடித்தாரா? நல்ல வேலைங்க, டாட் பால். டஃப்பு கொடுக்குறாங்க. 97 ரன் அடிச்சிட்டாங்க. இறங்கி வந்துருங்க. கீப்பர் விக்கெட்டுங்க. செம்ம ஸ்டெம்பிங்கு.
நம்மளை வச்சு செஞ்ச வர விக்கெட் எடுத்திருக்கோம். சரியான ஸ்டெப்பிங்க. இறங்கி வந்தார், ஸ்டெம்பிங் பண்ணார். விக்கெட் கீப்பருக்கு ஒரு சல்யூட்டுங்க. 30 பாலுக்கு 37 ரன் அடித்து துஷார் ரஹீஜா அவுட் ஆயிருக்கார். விக்கெட் கீப்பர் யாருன்னு நான் சரியாக பார்க்கல. யாருன்னு போய் பார்ப்போமா? வாஷிங்டனா? ஏங்க வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் கீப்பரா? ஏங்க அவர் ஆல்ரவுண்டருங்க. என்னங்க அவரை போய் கீப்பராக போட்டு வச்சுருக்கீங்க? ஒன்று கவனிச்சிங்களா? அவர் டிஷர்ட்டு 5ஆம் நம்பரு, நம்ம டிஷர்ட்டு 5ஆம் நம்பரு. சேம் அதே மெத்தட் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். ஸ்விங்கை மட்டும் மாற்றி போட போகிறோம், அவ்வளோதான். அதே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதனால் அதை தான் போட போகிறோம். கேப்லையா இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்துட்டார். இன்னொன்று இந்த கேமில் நான் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு விக்கெட் எடுத்துட்டா அதுக்கடுத்து ஒரு 2-3 பால் வந்து அவங்க டொக்கு தான் வைப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கேமோட தன்மை அப்படி. கடைசி பாலுங்க. இந்த பாலை வந்து எப்படியாவது நல்லா போட்டு முடிக்கணும். அடித்தார், நல்ல வேலைங்க, ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு, அது போகாது. சூப்பர் ஓவருங்க இது. சரவணகுமார் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு. அவரோட ஒரு முதல் பந்தை வந்து பார்ப்போம் எப்படி போடுறாருன்னு. செம்மங்க, பவுன்சர் தூக்கி அடித்தார், சரியான பவுன்சருங்க. ஓகேங்க, ஒரு ஸ்கிப் பண்ணிடலாம். 106 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் போயிருக்கு. இப்போ இந்த ஓவர் 3ஆவது ஓவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரஞ்சன் பவுல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர. அதே மெத்தடை போடுவோம். தூக்கி தட்டி தான் விட்டுருக்காருங்க, ரன் எதுவும் இல்லை. பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு ஓவரை போட்டு பொழந்தாங்க. அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளோட இது வந்து கொஞ்சம் விக்கெட்டு இல்லைங்க, விக்கெட்டில் இல்லை, வாய்ப்பு இல்லை. ரிவ்யூலாம் எடுக்க வேணாம். அதான் நம்ம அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம எக்கனாமி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுங்க. விக்கெட்டுங்க, விக்கெட் கீப்பர் என்னங்க பண்ணுறாரு? கேட்சு பிடிச்சிருந்துருக்குங்க, அது பிடிச்சிருந்துருக்கலாம். நமக்கு ஒரு 2 விக்கெட் கிடச்சிருந்துருக்குங்க. நான் சோகமாயிட்டேங்க. நல்ல விக்கெட்டாக இருந்திருக்குங்க அது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. இறங்கி வந்திருக்காருங்க, விக்கெட்டுங்க. இந்த டைம் அடிச்சிருக்காரு ஸ்டம்பில். போன பால் மிஸ் ஆச்சு, ஆனால் இந்த பால் மிஸ்ஸே ஆகாது. நெக்ஸ்ட்டு ராஜ்குமாருங்கிற பேட்ஸ்மேன் வராரு, ரைட் ஹேண்டு போல் அவர். இவருக்கு எங்கிட்டு போடுறது? கேப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறார்? டொக்கு தான் பாருங்க. இப்போ அடித்தாருங்க, ஏன்னா அடிச்சிட்டாரு கேப்பில். அதனால் ஃபீல்டர் வந்துட்டார். என்னங்க அவர் அடிக்கப்பட்டார் நினச்சா அடிச்சிட்டாரு. விக்கெட்டு எடுத்து அடுத்த பால் எல்லாம் டொக்கு தான் வைப்பாங்க. பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க, இந்த ஓவரோட கடைசி பால். இது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. தூக்கி விட்டாருங்க, நல்ல வேலைங்க. தூக்கிலாம் விடலை, தட்டி விட்ருக்காரு. தட்டி விடல, அது என்ன பால்னே தெரில. இந்த ஓவரை நம்ம நல்லா முடிச்சிருக்கோம். ஸ்கிப் பண்ணதில் 121 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட்டு போய். ஸ்ட்ரைக்கில் சாத்விக் இருக்கார். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்னங்க ஃபீல்டர் பண்ணிகிட்டு இருக்காரு? ஏங்க பந்தை பிடிக்காமல் பராக் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஓடி வந்தார், பிடிக்க தான் வந்தார், அப்புறம் ஏன் விட்டாருன்னு தெரில. அவர் பிரபஞ்சனுங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இவர் பவுலர் தானே? ஆமாங்க, நம்ம போட்டு பொழந்தவன் அவர் தானே. அவர் தூக்கி விட்டாருங்க. என்னங்க, அச்சோ விக்கெட் ஆச்சே. அச்சோ, என்னங்க அவர் ரிவெஞ்ச் எடுத்து நம்மளை 6-4 அடிப்பார்னு பார்த்தா விக்கெட்டாகி வெளியே போகிறாரு. நான் சத்தியமாக அப்படி தான் நான் நினச்சேன். பிரபஞ்சனுக்கும் நம்ம பொழந்தனால சரி நம்மளை போட்டு பொழப்பான், அதனால தூக்கி விட்றான்னு நினச்சேன். ஆனால் அது விக்கெட்டாக போச்சு. சாரி பிரபஞ்சன். டக் அவுட் ஆகி கடுப்பில் போகிறாருங்க. இது நமக்கு 3ஆவது விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் எசைக்கு முத்துங்க. இவர் ரைட் ஹேண்டு. இவருக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் சைடு போடுவோம். அதே தான் டொக்கு வச்சுருக்காருங்க. டொக்கு வச்சு தான் இங்கே வரைக்கும் வருது. அதே பால், ஆனால் ஸ்விங்கை மாற்றி போடுவோம். உடம்புல பட்டிருக்குங்க. கஷ்டப்படுறாங்கங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டஃப்பு நம்மளும் கொடுக்குறோம். தூக்கி விட்டாருங்க, மறுபடியும் கேட்சுங்க, மறுபடியும் கேட்சு. தூக்குனால அது விக்கெட் தான் ஆகுது. இது நம்மளோட 4ஆவது விக்கெட்டுங்க. சூப்பராக பவுலிங் போட்டிருக்கோம் இந்த ஓவரில்.
2 விக்கெட்டுங்க. தரமாக போட்டிருக்கோம். நம்மளும் மெதுவாக ஆட்டத்துக்குள்ளே வரோம். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் 2 டீமுக்குமே. இந்த பாலோட நம்மளோட பவுலிங் ஸ்பெல் முடிவுக்கு வருது. கடைசி பால். ஒரு விக்கெட் விழுந்தா ஐ ஆம் ஹேப்பிங்க. ரொம்ப ஹேப்பி. எட்ஜ் வாங்கினா நல்லாயிருக்கும். விக்கெட்டா அட்டா அச்சை தடுத்துட்டாருங்க. அடிக்க பார்த்தாரு, ஆனால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. சிமுலேட் பண்ணுறோங்க. ஒரு ஓவராக சிமுலேட் பண்ணுவோம். ஏன்னா ரன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆகா 143ங்க, 162ங்க. இன்னும் ஒரு 14 ரன்னு மொதல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க. வின்னிங் சான்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேவிட்சன் தான் பவுலிங் போடுறாரு. ஒட்டாங்க காலு கட்டில் அடிக்கிறாரு. டஃப்பு கொடுக்குறோம். இன்னும் 17 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். பயங்கரமாக இருக்குங்க. இந்த பால் இப்போ எங்கே போகுது? சிங்கிளா டக்டோட கேப்பில் அடிச்சிருக்காருங்க. சிங்கிள் ஓடுறாங்க. ஃபீல்டு வராரு, தடுத்துட்டாரு. 5வது பாலுங்க. இந்த ஓவரோட 5வது பாலு. ஒரு 2 பால் நல்லா போட்டாருன்னா அடுத்த ஓவர் பார்த்துக்கலாம். தூக்கி விட்டாருங்க. பவுன்ஸாக வந்துச்சு. சாத்விக் நினைக்கிற அடித்தது. யார் அடித்தான்னு தெரில. சாத்விக் தான் அடிச்சிருக்காருங்க. 7 ரன்னுங்க 13 பாலுக்கு. இந்த ஓவரோட கடைசி பால். மறுபடியும் இல்லைங்க இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேஸ் ஸ்பின்னர் வந்திருக்காருங்க. ஐயோ நல்ல வேலைங்க. ஃபீல்டை தடுத்துட்டாரு. டஃப்பாக போகுது. ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு. 2வது பால். சாய் குசர் களத்தில் இருக்காருங்க. இவர் கொஞ்சம் பேட்டிங் அதிரடியாக ஆடுவார். என்ன போகுது. ஆட்டம் தூக்கி விட்டானுங்க. போன ஓவர் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஓவரில் செகண்ட் பாலே ஒரு தூக்கி விட்டு ஒரு 4 போயிடுச்சு. ஃபீல்டிங்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். இன்னும் 3 ரன் தாங்க இருக்குது. 10 பால் இருக்குது. ஆனால் 10 பால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வின்னிங் சான்ஸ் அதிகமாக அவங்களுக்கு தாங்க இருக்குது. மறுபடியும் இந்த சைடுங்க. லெக் சைடு ஒன்று அடிச்சு விட்டாருங்க. 4ங்க. மேட்சை தோற்றுட்டோம். போராடி தோற்றுருக்கோம். திருப்பூர் தமிழன்ஸ் வின் பை 4 விக்கெட்ஸ். நல்லா விளாண்டுருக்காங்க. இந்த மேட்சை தோற்றாலும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். பேட்டிங்கில் 56 ரன்னு, பவுலிங்கில் ஒரு 4 விக்கெட்டு. போன கிரிக்கெட் சாம்பியன்ஸில் சொதப்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சீரீஸில் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் நம்மளோட காமிப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிளுங்க. சேலமும் திருப்பூரும் 2 ரன்னுக்கு 2 வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. நம்ம எங்கே? நம்ம 6வது இடத்துல இருக்கோம். ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கோம். அதனால் 6வது இடத்துல இருக்கோம். மற்றபடி யார் நெல்லை, மதுரை அவங்களாம் வந்து 3rd and 4th இருக்காங்க. திண்டுக்கலும் சேப்பாக்கும் 7, 8 இருக்காங்கங்க. பரவாயில்ல. நம்ம ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கனால நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் டாப் ஸ்கோருங்க. அதேதாங்க. ரஹீஜா தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். நம்ம அதை திருப்பூர் கூட விளாண்டார்ல, அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் 2 மேட்ச் விளாண்டுருக்காரு. நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கோம். பவுலிங்கில் நம்ம பெஸ்ட்டாக போட்டிருக்கோங்க. 4 விக்கெட்டு. அது ஒரு மேட்ச்சில். யாருங்க அவர் 4 மேட்ச் விளாண்டு வச்சுருக்காரு. எங்கள் மேட்ச்சே 2 மேட்ச் தான் நாங்கள் நடந்துச்சு. பாயிண்ட்ஸ் டேபிளில் எல்லா டீமே 2 ரன் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் 4 மேட்ச் விளாண்ட மாதிரி காமிக்குது. ஒன்றுமே புரியலைங்க. கிரிக்கெட் 24ஓட மகிமை. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.